ॐ तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। அமுதமொழிகள் ஒரு சாஸ்திர நூல், அதே சமயத்தில் ஒரு பக்தி நூலும் கூட. சாஸ்திரங்களின் கருத்துக்களை இங்கு குருதேவர் மிக எளிமையான உதாரணங்கள் மூலமாக விளக்கியுள்ளார். இறைவனுடைய ஸ்வரூபம் என்ன, உருவம் உடையவரா உருவமற்றவரா, ஆன்மாவின் இயல்பு என்ன, பந்தம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன, இப்படி சாஸ்திரங்கள் கூறக்கூடிய கருத்துக்களை ஸ்ரீராமகிருஷ்ணன் சிறு சிறு உதாரணங்கள் மூலமாக சாஸ்திர அறிவு இல்லாதவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதில் சொல்லியிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இது ஒரு பக்தி நூலும் கூட, பாகவதத்தை கொண்டு பக்தி நூலும் கூட. படிப்பவருடைய உள்ளத்திலே பக்தியை தூண்டக்கூடிய நிறைய சம்பவங்களை இதில் மனிதநாத் புத்தர் பதிவு செய்துள்ளார். நமக்கு தெரியும், அவர் தினசரி குருதேவரிடம் போவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் வீட்டில் எத்தனையோ பொறுப்புகள், தவிர அவர் பாடசாலையில் அதிபராக இருந்தார். ஆகவே உலக கடமைகள் தினசரி போவதற்கான வாய்ப்பு அளிக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் அவர் அங்கே சென்றாரோ கேட்டதையெல்லாம் குறிப்பெடுத்து வைத்து இந்த புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். சுமார் ஒரு 4 வருஷம், பிப்ரவரி 1882 ஆகஸ்ட் 1886, ஒரு 4 வருஷத்துக்கு போயிருக்கார். ஒரு சுமார் 160 இதில் அவருடைய டைரியில் என்ட்ரி பதிவுகள் இருக்கின்றன. ஸ்ரீராமகிருஷ்ணரை ரொம்ப அற்புதமாக அவருடைய பாவங்களை படம் பிடித்து காட்டுகிறார். நம்ம பார்க்குறோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி பக்தர்களின் வீட்டுக்கெல்லாம் செல்வார். அங்கு நிறைய ஆடல் பாடல்கள், பஜனை பாடல்கள்லாம் நடைபெறும். ஸ்ரீராமகிருஷ்ணரும் சேர்ந்து பாடுவார், ஆடுவார், இறைவனை குறித்து பேசுவார். அப்பொழுதெல்லாம் அவர் எப்படி அந்த பாவ பரவசத்திலே அவர் எப்படி மூழ்குவார், சமாதி செல்வார், இதெல்லாம் ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு நூலை இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்படி ஒரு பக்தருடைய அவருடைய உணர்ச்சிகளை, பக்தி பரவசத்தை இவ்வளோ அற்புதமாக எடுத்துக்காட்டிய நூல் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இதில் பகவானும் பக்தரும் எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள், எதை, அந்த ஆனந்த ரசத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் வாரி வழங்குகிறார், அதே போல் பக்தர்களும் பிரதிபலிக்கிறார்கள். பார்க்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. என்ன, ஸ்ரீராமகிருஷ்ணர் நந்தபோஸ் என்பவருடைய ஒரு பணக்காரர், அவர் வீட்டில் நிறைய இறைவனுடைய படங்கள்லாம் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டார். உடனே அவர் எது நல்ல நிகழ்ச்சிகள் எங்கே நடைபெறுகின்றனோ அதெல்லாம் போகணும்னு சொல்லுவார் அவர். ஆகவே இப்படி பக்தருடைய இல்லத்தில் இப்படி பகவானுடைய படங்கள்லாம் இருக்கின்றனவான் கேள்விப்பட்டு கூப்பிடலன்னா கூட அவர் போய்விடுவார். அப்படி போகிறார். இந்த படங்களெல்லாம் பார்த்து முடித்த பிறகு அருகிலே
வாழ்ந்து வந்த இன்னொரு பக்தை, பாவம் கணவனை இழந்தவள். அதே சமயத்தில் அது போதாது என்று தன்னுடைய ஒரே மகளையும் இழந்து அப்படி துயரத்திலே மூழ்கி இருந்தவள். அவள் செய்த புண்ணியம், குருதேவரை சந்திக்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அவளுடைய துயரத்தை எல்லாம் துடைத்து எறிந்து விடுகிறார். அவளே சொல்கிறாள், தலைமையில் கை வச்சு அதை ஆசீர்வாதம் பண்ணார். முதல் முறையாக வாய்விட்டு சிரித்தேன் என்று சொன்னார். துக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல என்று. ஏதோ அவள் செய்த புண்ணியம், குருதேவர் அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளினால் அந்த அவளுடைய வீட்டுக்கு போகிறார். குருதேவர் பாக் பஜாரில் ஒரு பிராமணின் வீட்டிற்கு சென்றார். சோகத்தில் வாடுபவள் அவள். அவளது வீடு செங்கலினால் கட்டப்பட்ட பழைய காலத்து வீடு. இதில் எவ்வளோ டிஸ்கிரிப்ஷனாக பார்க்கணும். மனிதன் புத்தர் இதை எப்படி படிப்பதற்கு எவ்வளோ இனிமையாக சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் எழுதுகிறார். வீட்டில் நுழைந்ததும் இடது பக்கம் மாட்டுத் தொழுவான். உட்கார்ந்து பேசுவதற்கு மாடியில் ஒரு சிறிய இடம். குருதேவர் எப்பொழுது வருவார் என்று அங்கே பலர் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பிராமணியும் அவளது சகோதரியும் 2 பேருமே விதவைகள். அவளது சகோதரர்களும் கூட்டு குடும்பமாக அங்கேயே வசித்து வந்தனர். தன் ஒரே பெண்ணை இழந்த சோகத்தில் அந்த பிராமணி மூழ்கி கிடந்தாள். அன்று வீட்டில் குருதேவர் அடியெடுத்து வைப்பார் என்பதால் நாள் முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். குருதேவர் நந்தபோஸின் வீட்டில் இருந்த வேளையிலெல்லாம் அவர் எப்பொழுது வருவார் என்று நொடிக்கொரு முறை வெளியே வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். அதை குறிப்பிடுற குருதேவர் வரப்போகிறார் என்பதற்காக நொடிக்கொரு முறை வெளியே வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். நந்தபோஸின் வீட்டிலிருந்து அவளது வீட்டிற்கு வருவதாக ஏற்கனவே அவளுக்கு கூறியிருந்தனர். குருதேவர் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் ஒருவேளை வருவாரோ மாட்டாரோ என்று சஞ்சலமாகிவிட்டது அவளுக்கு. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க, ஆங்ஸைட்டி. குருதேவர் வந்து விட்டார். பக்தர்களுடன் வந்து மாடியில் அமர்ந்தார். அவர் அருகில் மகேந்திரநாத் புத்தர்மா, நாராயணன், யோகின், தேவேந்திரன் ஆகியோர் பாயில் அமர்ந்தனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிறிய நரேனும் மற்றும் பல பக்தர்களும் வந்து சேர்ந்தனர். பிராமணியின் தங்கை மாடிக்கு வந்து குருதேவர் வணங்கி, சுவாமி நீங்கள் இன்னும் வர காணாமே என்று அக்கா இப்போது தான் நந்தபோஸின் வீட்டிற்கு ஓடினாள், இதோ வந்து விடுவாள் என்றார். கீழே ஏதோ சத்தம் கேட்டதும் அவள் ஏதோ அக்கா வந்து விட்டாள் என்று சொல்லிக்கொண்டு கீழே சென்றாள். ஆனால் அவள் வரவில்லை. குருதேவர் சிரித்த முகத்துடன் பக்தர்களுடன் சூழ அமர்ந்திருந்தார். மகேந்திரநாத் புத்தர் அருகில் இருந்த தேவேந்திரிடம் சொல்கிறார், எவ்வளோ அழகான காட்சிப்பார். சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரும் எவ்வளோ ஆவலுடன் இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். குருதேவரை பார்க்க வேண்டும், அவரது அமுத மொழிகளை கேட்க வேண்டும் என்று எல்லோரும் எவ்வளவு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரர் குருதேவரிடம், சுவாமி இது நந்தபோஸின் வீட்டை விட நல்ல இடம் என்று மாஸ்டர், அதான் மகேந்திரநாத் புத்தர் கூறுகிறார். இவர்களுக்குத்தான் என்ன ஒரு பக்தி. குருதேவர் சிரித்தார். அவர் ஒன்று பதில் சொல்ல. இதற்கிடையில் பிராமணின் சகோதரி அதோ அக்கா வந்து விட்டாள் என்று கூறினார். பிராமணி மாடிக்கு வந்தாள், குருதேவரை வணங்கினாள். இங்கே தான் இருக்கு அற்புதமாக, என்ன அற்புதமாக விவரிக்கிறார் பாருங்கள். மாடிக்கு வந்தாள், குருதேவரை வணங்கினாள். என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாமல் ஆனந்தத்தால் திக்குமுக்காடினாள்.
இது பஜனானந்தம் பிரேமானந்தம்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆஹா இவ்வளவு ஆனந்தத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? என் உயிர் தாங்குமா? அன்பர்களே, நான் எவ்வாறு உயிர் பிழைப்பேன் என்று சொல்லுங்கள். என் மகள் சண்டி வீட்டுக்கு வந்திருந்த பொழுது பல சிப்பாய்கள் அவளோடு வந்தார்கள். அவளுக்கு காவலாக தெருவில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது கூட நான் இவ்வளவு ஆனந்தம் அடையவில்லை. பெரிய பெருமை தானே. பெரிய ஜனாதிபதியோ மினிஸ்டரோ ஜமீன்தார்னே வந்தால் இப்படி காவலாளிகள் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாதுகாப்போடும் மரியாதையோடு வந்தால் அப்போ கிடைச்ச ஆனந்தம் இதோட ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது கூட நான் இவ்வளோ ஆனந்தம் அடையவில்லை. அவள் இறந்த சோகத்தின் நிழல் இப்பொழுது என்னிடம் இல்லவே இல்லை. பாருங்கள் எப்படி துடைத்து எறிந்து விட்டார். குருதேவர் ஒருவேளை இங்கு வராமல் போய்விட்டார், அவருக்காக நான் செய்திருந்த பொருட்களை எல்லாம் கங்கையில வீசி எறிய வேண்டும். அவருடன் பேச மாட்டேன். அவர் எங்கு, ஆனால் அவருடன் பேச மாட்டேன். ஆனால் அவர் எங்கு வந்திருக்கிறாரோ அங்கு ஒரு முறை சென்று தூரத்திலிருந்து பார்த்து விட்டு வந்து விடுவேன். அது மட்டும் விடமில்லை, பேச மாட்டேன், அங்கேயோ தூரத்தில் ஒளிஞ்சிருந்து. அது மாதிரி தான் ஒரு பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணகிட்ட போனாராம். ரொம்ப அது ஒரு சுவாரஸ்யமான கதை, எப்படிலாம் போனார்னு. குருதேவரை போய் பார்த்தார், வணங்கினார். குருதேவர் ஆசீர்வாதமாக பண்ணார், பேசினார் எல்லாம். ஆனால் சாப்பிட சொன்னார் குரு மகாராஜ், எல்லாம் சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவருக்கு திடீரென்று காய்ச்சல், மலேரியா காய்ச்சல். குருதேவர் தெரிஞ்சிச்சு. பார்க்கும்போது புரியுது, நீ பார்த்தா நீ நார்மலாக இல்லை. பக்கத்தில் இருந்த பாபுராம், ஏய் நீ பத்திரமா இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா, சரி கூட அனுப்புகிறார். கங்கையில் படகுல போகிறாங்க. அங்கே அடுத்த கரையில் போய் இறங்கிட்டாங்க. அவர் சொல்கிறார், இந்த பக்தர், நான் போய்க்கிறேன், நீ போ, நான் வீட்டுக்கு போய்ப்பேன். நீ குரு மகாராஜ் சொன்னார், உன்னை விட்டுட்டு வான்னு சொன்னார். நான் வீட்டில் உங்களை விடாமல் நான் போக மாட்டேன் ஆகணும். சரி, எப்படியோ தட்டு மாதிரி வீட்டுக்கு போகாமல் அது முடியல. அருகிலே இருந்த ஒரு யாரோ உறவினர், அவர் வீட்டுக்குள்ளே போனாரோ இல்லையோ, தப்புன்னு விழுந்துட்டார், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் சுமார் 40 நாட்கள் ஆச்சான் அவர் திரும்ப நார்மல் வரது. ஆனால் சொல்கிறார், அந்த ஃபீவர் ரொம்ப அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் பொழுது, ஜன்னின்னு வாங்கல, அந்த மாதிரி சமயத்துலலாம் அவருக்கு பக்கத்தில் கண்ணு முழிச்சா பக்கத்தில் படுக்கையில் குருதேவர் உட்காந்துருக்க மாதிரிலாம் தெரியும். எப்படி இருந்தாலும் ஏதோ 40 நாள் கழிச்சு உடம்புலாம் சரியாக போச்சு. திரும்பி குருதேவர் போய் பார்க்கலான்னு மனசில் ஒரு எண்ணம் வந்தால், என்னது இது, மகான்களை போய் பார்த்தா நல்லது நடக்கும்னு வாங்க, எனக்கு இன்னும் இந்த மலேரியா நான் உயிரை போக இருந்தேனே, சீச்சி இனிமேல் அவர்கிட்ட போக மாட்டேன். அந்த பைத்தியகாரத்தனமாக அது மாதிரி ஒரு பக்கம் போக மாட்டேன்னு, இன்னொரு பக்கம் இதே மாதிரி இங்கே வந்தான்னா எட்டி பார்த்து வரணும்னு. அதே போல் குருதேவர் இங்கே பலராம் போஸ் வீட்டிற்கு வந்திருக்கிறார்னு, வருகிறார் என்று அந்த பேப்பரில் ஒரு நாளைக்கு உட்காந்துருக்கார். பேப்பர் பிரித்தா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, இன்றைக்கு தட்சிணேஸ்வரத்திலேருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த இல்லத்திற்கு வருகிறார் அப்படின்னு ஒரு இருப்பான். வா, நல்லதாக போச்சு, தூரத்துலேருந்து ஒரு தடவை எட்டி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு நைசப்புன மாதிரி போகிறார். அங்கே நிறைய ஆடல் பாடல், குரு மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கார், பாட்டு ஒரே இதுவாக இருக்க, மக்களமாக இருக்கு. இதை பார்த்து அதிலேயே பார்த்து லயித்து இருந்தார். குருதேவர் சமாதி நிலைக்கு போய் விடுகிறார். உடனே பக்தர்கள்லாம் அவரை போய் நமஸ்காரம் பண்ணி வணங்குகிறார். இது பார்த்தார், சரி குருதேவரை நம்ம பார்க்கக்கூடாது, இருந்தாலும் பிரணாமம் பண்ணணும், அவருக்கு தெரியாமல் பண்ணணும், இதுதான் சரியான இது. அவர் எப்போ சமாதிக்கு போகிறாரோ அப்போ டக்குன்னு போய் அவருக்கு பிரணாமம் பண்ணி ஓடி வந்துடலாம் அப்படின்ட்டு
திரும்ப குருதேவர் பாடுறார், சமாதிக்கு போயிடுறார். இவர் தவால் காலில் வந்து தொட்டு எழுந்துக்கிறார். குருமே தட்டுறாரா, டே என்ன இவ்வளோ நாள் காணும். அது மாதிரி இவர்கள் வாக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்ல பாருங்க. எங்கு வந்திருக்கிறாங்க, ஒரு முறை சென்று தூரத்திலிருந்து பார்த்து விட்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் நினைத்தேன். இப்போ போகிறேன். எல்லாருக்கும் சொல்ல போகிறேன், என்ன, எல்லோரும் வாருங்கள், என் ஆனந்தத்தை பார்த்து விட்டு போங்கள் என்று சொல்ல போகிறேன். போகட்டுமா? போய் என் அதிர்ஷ்டத்தை காணுமாறு சொல்லட்டுமா என்றெல்லாம் உணர்ச்சி பொங்க சொல்லலாம். அவளுடைய உணர்ச்சி பெருக்கு தொடர்ந்ததும். ஒரு கூலிக்காரனுக்கு ₹1 லாட்டரியில் ₹1,00,000 கிடைத்தது என்று கேள்விப்பட்டான். ஆனந்தம் தாங்காமல் இறந்தே போனான். உண்மையாகவே இறந்து போனான். எனக்கும் அந்த நிலை தான் ஏற்படும் போல் இருக்கிறது. நண்பர்களே, எல்லோரும் என்னை ஆசீர்வதியுங்கள். இல்லாவிட்டால் நான் உண்மையாகவே இறந்து போய்விடுவேன். ஏதோ பைத்தியம் பேசுகிற மாதிரி, அவளுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாத நிலையில் அந்த பக்தி பரவசத்தில் ஏதோ மனதில் வந்ததெல்லாம் கொட்டுகிறாள். பிராமணியின் ஆனந்தத்தையும் ஆவேசத்தையும் கண்டு மா பிரமித்து போனார். அவர் அவளது காலை தொட்டு வணங்கச் சென்றார். அவளோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு மாவை வணங்கினார். ஒரு பக்தன் என்பவன் பகவானோடு பக்தியை பரிமாறிக்கொள்கிறான், ஆனந்தத்தை பரிமாறிக்கொள்கிறான். பகவானும் பக்தனுக்கு என்ன, இந்த ஆனந்தத்தை, இந்த இதயத்தில் தூய்மையான இறை ஆனந்தத்தை நிரப்புகிற பார்க்க. இதற்கு இந்த கோபிகைகளை பற்றி சொல்லும்போது இவ்வளோ அந்த மாதிரி தான், கோபிகை மாதிரி தான். அவளுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும், என்ன பூஜை தெரியும், இதெல்லாம் அந்த ஒன்றும் தெரியாது. சாதாரண குடும்ப பெண்மணி எப்படி அந்த கோபிகள் கிருஷ்ணனுடைய சங்கத்தில் என்ன மாதிரியான இறை ஆனந்தத்தை அனுபவித்தார்களோ அதையே இங்கே பார்க்கிறோம், ரிப்பீட்டட். இதெல்லாம் பகவான் இந்த பூமியிலே அவதரித்து பக்தர்களோடு இந்த மாதிரி லீலை செய்து இந்த உயர்ந்த இந்த பக்தி ஞானத்தை எல்லாம் வழங்குகிறான் என்பதை பார்க்கிறோம். பக்தர்களெல்லாம் வந்திருப்பதை கண்டு அவள் பூரித்து போனாள். அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் வந்தது நல்லதாயிற்று என்று கூறினாள். அப்பொழுது அவளுடைய சகோதரி மேலே வந்து பரபரப்புடன், அக்கா நீ வா, இங்கேயே நின்று கொண்டிருந்தால் எல்லா வேலைகளையும் எப்படி முடியும், கீழே வா, நாங்களே இப்படி எல்லாவற்றையும் சமாளிப்பது என்று கூறினாள். ஆனால் பிராமணியோ ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். குருதேவரும் மற்ற பக்தர்களும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களை விட்டு செல்ல அவளால் முடியவில்லை. பிறகு மிகுந்த பக்தியோடும் பணிவோடும் குருதேவரை வேறு அறைக்கு அழைத்து சென்று சிற்றுண்டி அளித்தாள். பக்தர்களும் மாடியில் அமர்ந்து பிராமணி அளித்த இனிப்பு முதலியவற்றை சாப்பிட்டனர். அப்போ இந்த சம்பவத்தை மைந்தநாத் பக்தர் இயேசுநாத வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பின்னாடி சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணர் பின்னாடி சொல்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ணர் இவர்களுக்குத்தான், அதாவது பிராமணி, இவர்களுக்குத்தான் என்ன ஆனந்தம் பார் அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ மா உடனே சொல்கிறார், சுவாமி என்ன ஆச்சரியம், இயேசுநாதன் வாழ்க்கையில் இத்தகைய சம்பவம் ஒன்று உண்டு. அவருக்கு இதே மாதிரி 2 பக்தைகள் சகோதரிகளான மார்த்தாவும் மேரி. ஸ்ரீராமகிருஷ்ணன் அவளோட, அப்படியா, சொல், அவர்களை பற்றி சொல் பார்க்கலாம், கேட்குறேன் அப்படின்றாராம். மா, உங்களை போன்று இயேசுநாதர் பக்தர்களுடன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார்.
சகோதரிகளில் ஒருத்தி அவரை கண்டவுடனேயே பரவசத்தில் ஆழ்ந்தாள். சைத்தன்யரை பற்றி பாடல் ஒன்று உள்ளது என்று சொல்லி பாடுறார். சைத்தன்யரின் அழகில் மூழ்கிய என் கண்கள் திறக்க மறந்தன, நீந்த மறந்த என் மனம் சைத்தன்ய கடலில் மூழ்கியது அப்படின்னு ஒரு பாடவர் சொல்கிறார். மற்றொரு சகோதரி தனியாக உணவு சமைத்து கொண்டிருந்தாள். அவள் படபடப்படன் இயேசுநாதரிடம் வந்து, சுவாமி, என் சகோதரி செய்யும் அநியாயத்தை நீங்களே பாருங்கள். அவள் உங்கள் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருப்பாள், நானும் தனியாக எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று முறையிட்டாளாம். உடனே இயேசுநாதர் சொல்கிறாராம், இல்லை, உன் சகோதரி பாக்கியசாலி, புண்ணியம் செய்தவள். மனித பிறவின் நோக்கம் கடவுளை நேசிப்பது, அதைத்தான் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். விட்டு போக முடியல. என்ன மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். எவ்வளவு யா பிரீத்தி ரவிவேகானம் விஷயேஷு அனுபாயினி துவாம் அனுஸ்மரதः சாமி ஹிருதயா மா அபசர்பத்து என்று பக்திக்கு ஒரு விளக்கத்தை பிரகலாதன் கூறுவான். என்னது? அவிவேகானம், விவேகம் இல்லாதவர்கள், உலகப்பட்டுள்ளவர்கள் எப்படி இந்த உலகப் பொருள் போகப் பொருள்களின் மீது தனியாத தாகத்தை கொண்டிருப்பார். அனபாயினி, தணிக்க முடியாத தாகம். எப்படி தணிக்க முடியாத தாகத்தை உலகப் பொருள் மீது கொண்டிருக்கிறது? ரொம்ப இயற்கையானது பார்க்க. அப்படிப்பட்ட தாகம் பகவானே எனக்கு உன் மீது இருக்கட்டும் என்று சொன்னார். அப்படி இங்கே பார்க்கிறோம், உன்னுடைய சகோதரி பாக்கியசாலி. மனித பிறவியின் நோக்கம் கடவுளை நேசிப்பது, அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் உடனே இப்போ டெஸ்ட் பண்ணுறார் மாவை. இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்தாலும் அவன் என்ன தோன்றுகிறது? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அம்மா, சுவாமி, இயேசுநாதர், சைத்தன்யர், நீங்கள் மூவருமே ஒரே பொருள் என்று தோன்றுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் அதுக்கு ஒன்று பெருசாக அலட்டிக்க மாட்டேன். ஆமாம், ஒன்றே ஒன்று தான். ஒன்றை தவிர வேறு என்ன இருக்கிறது? அதாவது இறைவனை தவிர வேறு என்ன? அந்த இதில் சொல்கிறார், இறைவன் தான் இங்கே இதனுள் இவ்வாறு விளங்குவதை நீ காணவில்லையா? தான் இந்த ஒரு தத்துவத்தை சொல்லிடுறார். ஒரு இறை தத்துவன்றது ஒன்று தான். ஏகம் சத் விப்ராக பகுதா வதந்தின்னு சொல்கிற மாதிரி இறை தத்துவம் என்பது ஒன்று தான். அது வெளிப்பாடு, அதனுடைய தோற்றத்திலே நாமத்திலே வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இறை தத்துவம், இறை சக்தி என்று சொல்லும் பொழுது ஒன்று தான். இவ்வாறு அவர் கூறும் பொழுது இறைவனே இந்த உடலை தாங்கி அவதரித்துள்ளார் என்பதை குறிப்பாக உணர்த்துவது போல் குருதேவர் விரல்களால் தம் உடம்பை சுட்டி காட்டி கொண்டிருந்தார். ரொம்ப ஸ்ரீராமகிருஷ்ணர் என்றைக்குமே அவர் அந்த மாதிரி குருன்னா அவர் பிடிக்காது. கர்த்தா, குரு இப்படிலாம் சொன்னால் பிடிக்காது அவர். யாரோ சொல்கிறேன், நீங்கள் தான் ராமர், எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை, உங்களுக்கு கோபமே வரதில்லை. நீ வேறு அன்றைக்கி அந்த குதிரை வண்டிக்காரங்க அட்வான்ஸ் கொடுத்து காசு கொடுத்து சரி இன்னைக்கு வரணும், 3 மணிக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம், வரவே இல்லை. என் மனசை எப்படி இது பண்ணிட்டான் தெரியுமா அப்படி இயல்பாக சொல்கிறார். அப்போ அவர் என்றைக்குமே மறந்து கூட அவர் தன்னை யாராவது இப்பெல்லாம் புகழ்ந்தானே, நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிறேன், அலை கடலுக்கு சொந்தம் என்று சொன்னால் பொருத்தம், கடல் அலைக்கு சொந்தம்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனம்? கடலும் அலையும் ரெண்டும் தண்ணி தான், ரெண்டுமே தண்ணி தான். கடல் அலைக்கு சொந்தம் யாரோ சொல்லுவாங்களா? அலை கடலுக்கு சொந்தம், அலை கடலை சேர்ந்தது சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி நான் இறைவனை சேர்ந்தவன் பக்தன் அப்படின்னு சொன்னால் அதில் பொருத்தம் இருக்குது. நீ ஒரேடியாக நீ இறைவன் சொல்கிறாய் இப்படியெல்லாம் சொல்லுவார். ஒரு நாளும் அவர் தன்னை இந்த மாதிரிலாம் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். ரொம்ப இந்த மாதிரி எங்கேயோ ரேர் சில சமயங்கள் மட்டும் இப்போ கையே காமிச்சிட்டார். இறைவன் தான் இங்கே இதனுள் இவ்வாறு விளங்குவதை நீ காணவில்லையா?
மா, ஆம் சுவாமி, முன்னொரு நாள் நீங்கள் இந்த அவதார தத்துவத்தை நன்றாக புரிய வைத்தீர்கள். அப்படியா? என்ன சொன்னேன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, திரும்ப ஒன்று தெரியாதுன்னா கேட்குறாரு. எப்படி சொல்கிறான் பார்க்கலான்னு. மா, கண்ணு கெட்டிய தூரம். இது ரொம்ப அற்புதமான விளக்கம், ரொம்ப அற்புதமான விளக்கம். கண்ணு கெட்டிய தூரம் வரை பறந்து கிடக்கின்ற ஒரு மைதானம், எல்லையற்ற பரப்பு, எதிரில் ஒரு பெரிய சுவர். அதனால் அந்த பரப்பை பார்க்க முடியவில்லை. அந்த சுவரில் வட்ட துளை ஒன்று இருந்தது. அந்த எல்லையற்ற மைதானத்தை அந்த துளை வழியே சிறிது பார்க்க முடிந்தது. நல்ல வாஸ்ட் ஃபீல்டு. சுவர் இருந்தால் எங்கே எப்படி பார்க்கலாம்? அதில் ஓட்டை இருந்தால் ஓட்டை வழியாக பார்த்துடலாம். ஸ்ரீராம், அந்த துளை என்னவென்று சொல். மாஸ் உடனே என்ன காத்துட்டே இருக்கார். நீங்கள் தான் அந்த துளை, நீங்கள் தான் அந்த துளை. உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. அந்த பரந்த மைதானத்தை தெளிவாக பார்க்க முடியும். குருதேவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராய் மாவை தட்டி கொடுத்து, நீ சரியாக புரிந்து கொண்டாய், நல்லது. மா, இதை புரிந்து கொள்வது கடினம். பூர்ண பிரம்மம் ஒரு சிறிய உடலில் எவ்வாறு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர், பித்தனை போல் போகிறான் வீடு வீடாய், பிச்சைக்காரனாய் போகிறான் வீடு வீடாய், அந்தோ அவனை இன்னார் என்று அடையாளம் காண்பார் யாரும் இல்லையே. மா, நீங்கள் இயேசுவை பற்றி கூறினீர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன், என்ன சொன்னேன்? மா, எதுமல்லிக்கின் தோட்ட வீட்டில் இயேசுநாதன் படத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு பாவ சமாதி ஏற்பட்டது. அந்த படத்திலிருந்து குழந்தை இயேசு உங்களில் படத்தில் இருந்து வந்து உங்களில் கலந்ததை நீங்கள் கண்டீர். குருதேவர் மௌனமாக இருந்தார். உடனே டாபிக் மாற்றிடுறார். பிறகு மாவை பார்த்து, இந்த தொண்டை புண் வந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருப்பதாக தோன்றுகிறது. இல்லாவிட்டால் நான் அங்கும் இங்கும் சென்று ஆடிப்பாடி தெரிவேன், மக்களுக்கு என் மீது மதிப்பில்லாமல் போகும். வேறு டாபிக் எல்லாம் மாற்றிடுறார். மாற்றிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் படுத்துடுறார். கொசுவலையெல்லாம் கட்டியாச்சு. மா கொசுவலைக்குள் சென்று குருதேவருக்கு விசிற ஆரம்பித்தார். குருதேவர் மறுபக்கம் புரண்டு படுத்தார். பிறகு மீண்டும் மாவிடம் பேசினார். இறைவன் மனித உடலில் அவதரித்து லீலை புரிகிறார் என்பதை பற்றி பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணன், நீ அந்த வகுப்பை, பக்தன் என்ற வகுப்பைச் சேர்ந்தவன். எனக்கு ஆரம்ப காலத்தில் உருவக்காட்சியில் கிடைத்ததில்லை. அப்படி ஒரு நிலையில் இருந்தேன் நான். இப்போதும் உருவக்காட்சியில் குறைந்து விட்டன. மா, இறைவனது லீலைகளில் நரலீலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதாவது மனிதனாக வருவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன், அது இருந்தாலே போதுமே. நீ என்னை காணவும் செய்கிற. திரும்ப சொல்லு, நீ என்னை காணவும் செய்கிறார். அவர் சொன்னது, தம் மூலமாக இறைவன் மனிதனாக விளையாடுகிறார் என்பதை குருதேவர் சொல்கிறாரா அப்படின்னு இவர் வியப்பாக பார்க்கிறார். என்னதான் சொன்னாலும் அவரை இறைவனாக பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? இவன் இறைநிலைக்கு உயர்ந்திருக்க வேண்டும். நாம் இறைநிலைக்கு உயராம கோவில் இருக்கிற மூர்த்தத்தில் இறைவனை காண்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஏதோ கோவிலுக்கு போகிறோம், ஏதோ நம்மகிட்டையும் கொஞ்சம் தெய்வீகம் உணர்வு கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கு, அதனால கோவிலில் போய் கையெடுத்து கும்பிட்றோம், அதெல்லாம் இருக்கு. ஆனால் யாவான் எஸ்சாஸ்மி தத்வதாக, தத்வதாக
உள்ளபடி யார் இறைவனை வணங்குகிறானோ அப்படின்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. உள்ளபடி அந்த மாதிரி இறைவனை மனிதனாக இறைவன் மனிதனாக அவதரிக்கிறான்னு சொன்னால் மனிதனாக கொஞ்சம் கூட ஒரு மனிதர் என்ற உணர்வு முழுதும் மறைஞ்சிடணும். மனிதரை தான் பார்த்துட்ருக்கோம், ஆனால் அவர் மனிதர் என்ற அந்த உணர்வே சிந்தனையே இருக்கக்கூடாது. சாட்சாத் இறைவன் தான் கண் முன்னாடி இருக்கு. நமக்கு இறைவன் சொன்னால் கிருஷ்ணன் மாதிரி புல்லாங்குழல் வச்சுன்னு இருந்தால் இறைவன், ராமர் இந்த கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தால் ராமர் பார்த்தா அந்த படத்தை பார்த்தா ராமர் ஒரு இறைவன். இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணன் சாதாரண மனிதர் நம்ம மாதிரி தான் இருக்கார். யாரோ ஒருத்தர் ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்க வந்தவர் பூ பறிச்சுட்டு போக விரும்பினார் கோவிலுக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணன் தோட்டத்தில் நிற்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், கொஞ்சம் பூக்கு பறித்து கொடு. ஸ்ரீராமகிருஷ்ணன் பறித்து கொடுத்துட்றார். கொண்டு போய் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரார். ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்கணும் வரார். உள்ளே வந்து பார்த்தா, ஐயோ ராமா, இவர் தான் ஸ்ரீராமகிருஷ்ணன், அவர்கிட்ட போய் நான் பூ வாங்க பறித்து கொடுன்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப பார்த்த ஒன்றும் தெரியாது. சுவாமி அபேதானந்தர் சின்ன பையனாக இருக்கும்போது முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்க போகிறார். சமாதி யோகத்தின் மூலமாக சமாதி நிலை அடைய வேண்டும், யோகம்லாம் கற்றுக்கணும். அப்போ யாரோ சொல்கிறாங்க, பரமஹம்சர் இருக்கார் அங்கே, அவரெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, போய் அவர் பார்க்க வந்துடுறார். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் அன்னைக்குன்னு பார்த்து இங்கே வெளியில் போயிடுறார். அப்புறம் ஈவினிங் நைட்டு தான் வரார். அவர் பார்க்கணும், அவளோட உட்காந்துருக்காரான். அவர் எழுதுறார். ரொம்ப பயமாக இருந்ததும், என்ன பரமஹம்சர்னா ஜடாமுடியோடு இருப்பார், கையில் இது வச்சுருப்பார், என்னது இடுக்கி. நம்ம ஏதாவது தப்பாக கேட்டால் இடிக்கல் குத்தி விட்டாருன்னா என்னென்னவா கற்பனை. யோகின்னா அப்படி தான் தோணும். யோகினா ஜடாமுடி, திராட்ச மாலைகள், இப்படிலாம் அவர் ஏதோ கற்பனை. பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணன் சாதாரண மனிதர் ஒருத்தர் வண்டியிலேருந்து இறங்குகிறார். அது ஒன்றும் தெரியல. அது மாதிரி சாதாரண மனிதனை நாம் இறைவனாக, ஒரு மனிதன் என்ற எண்ணமே இல்லாது இறைவனாக அவர் பார்ப்பது என்றால் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிறத நான் வெளியில் பார்க்கணும். நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தெய்வீக உணர்வு அந்த அளவுக்கு தலை தூக்கி இல்லாமல் இருந்தால் நாம் இறைவனை பார்க்க முடியாது. ஸோ அவர் சொல்கிறார், தம் மூலமாக இறைவன் மனிதனாக விளையாடுகின்றது குருதேவர் சொல்கிறாரா? அவருக்கு புரியல. பாவம், ஆரம்பத்தில் எல்லாரும் சீடர்களெல்லாம் சொல்கிறார், ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். குருதேவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியல. பிரம்மானந்தரே சொல்கிறார், நாங்களாம் நினச்சோம், அவருக்கு இன்னும் அமானுஷ சக்தி இருக்குது, பெரிய யோகி, இப்படிலாம் தான் நினைச்சோம். சுவாமி விவேகானந்த பின்னாடி சொல்கிறார்ல, நீங்கள் எல்லாம் குருதேவர் புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு, முழுமையாக புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு. சண்டை போடுறாரு அவங்களோடலாம். நீ செய்கிறதுலாம் ஏதோ குருதேவர் சொல்லாதான் நீ செஞ்சிட்ருக்கேன்ற மாதிரி அவங்கள சொன்னதோ, நீங்கள் குருதேவர் முழுமையாக புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஆழம் காண முடியாதவர், அவருடைய சிந்தனைகள்லாம் எல்லையற்றது. இந்த உலகம் முழுவதற்குமாக வந்தவர், இன்னும் 10 பேருக்காக வந்தார். அது மாதிரி அவர் அவதார புருஷர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு இங்கே ஒரு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா? கிரீஷ் சந்திர கோஷ் அவதார புருஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தானா? இப்போ நீ என்ன பார்த்துட்டு அவதார புருஷன்னு சொல்கிறதுக்கு என்ன தெரியும் உனக்கு? ஆனால் அவனுக்கு பக்தி இருந்ததுனால அவன் சொன்னான், ஆமாம் வியாசரும் வால்மீகியும் சொல்ல முடியாததை நான் என்னத்து சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப பக்தி பூர்வமாக சொன்னால் அவ்வளோதான். குருமை பரவச நிலைக்கு போயிட்டார், எல்லாரையும் வாழ்த்திடுறார். அது கல்பத்திரத்தினால் ஆயிடுது. அப்போ அவதார புருஷரை யார் இடப்பட முடியும்? கஷ்டம். அதனால் தேவையில்லை. சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லாம் உனக்கு எதுக்கு தேவை? ஒரு அவுன்ஸ் இருந்தால் உனக்கு போதை ஏறிடும், போதும். இப்போ கடையில் எவ்வளோ சரக்கு இருக்குன்னு உனக்கு எதுக்கிட? அதெல்லாம் வேடிக்கை சொல்கிறார். கங்கையை தொட வேண்டும் என்றால் கங்கை எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கிருந்து புரண்டு வந்து கடலில் விழுந்தால் தான் கங்கை தொட்டேன்னு அர்த்தமா? எங்கே நீ கங்கை கரையில் எங்கே இறங்கி தொட்டாலும் கங்கையை தொட்டேன்னு அர்த்தம். இப்போ உன்னை கையை தொட்டேன்னா உன்னை தொட்டேன்னு அர்த்தம். உடம்பு முழுக்கணும் தொட்டால் தான் அர்த்தமா? அப்படின்னா நல்ல விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். அது மாதிரி இறைவனை
காண்பது என்றால் என்ன? இறை அருளை. உனக்கு என்ன வேணுமோ அது பகவான் கொடுக்குறார், அவ்வளோதான். நீ ரொம்ப ஆசைப்படாத, உனக்கு வேண்டியது அவ்வளோதான். நீ கையில் டம்ளர் வச்சுருந்தா டம்ளரில் தான் தண்ணி மொண்டுட்டு போகலாம். நீ குடம் தண்ணி டம்ளர் வச்சுட்டு குடம் அளவு தண்ணி கொண்டு போகணும்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. ஆகவே அவரவர் அவருடைய சக்திக்கு ஏற்றபடி இறைவனை அனுபவிக்கிறார்கள், இறை அருளை அனுபவிக்கிறார்கள், ஆனந்தத்தை பெறுகிறார்கள், வாழ்க்கையின் நிறைவை பெறுகிறார்கள். நிறைய இது மாதிரி கருத்துக்கள்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமாகலாம் சொல்கிறார். இது சாஸ்திர நூல், அதே மாதிரி ஒரு பக்தி நூலும் கூட. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.